IPL 2025 ரீஷெட்யூல் அதிகாரப்பூர்வமா வெளியாகிடுச்சு. ஆனா வெளியே வந்த நொடியிலிருந்து ரசிகர்களுக்கு ஒரே பதட்டம். ஏன்னா இப்போ இந்த புது ஷெட்யூல் ஃபாரின் பிளேயர்ஸ் விஷயத்துல பெரிய தலைய வலிய கொண்டு வந்திருக்கு. நம்ம ஒரிஜினலா பாத்தீங்கன்னா மே 20ஆம் தேதியோட டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். இதனால அப்புறமா சில நாடுகளை சேர்ந்த ஃபாரின் பிளேயர்ஸ் நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ லீக் சஸ்பென்ஷன் காரணமா இன்னொரு 8 நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சோ இதனால சில IPL டீமுக்கு முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி ஃபேன்ஸ் பயந்துட்டே இருக்காங்க. குறிப்பா RCB ஃபேன்ஸுக்கு இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான வாரம்னு சொல்லணும். ஏன்னா விராட் கோலி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அண்ட் ரீஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க சொந்த மண்ணுல விளையாட போறாங்க. இதோட நிக்காம இப்ப பிளேயர்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ RCB டீம் பாயிண்ட் டேபிள்ல டாப் 2ல இருக்குன்றது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு நிம்மதியே இல்ல. உண்மையா சொல்லணும்னா இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் சில அணி ஃபாரின் பிளேயர்ஸ் விஷயத்திலையும் பல சந்தேகங்கள் இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். எந்த ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, யார் கிடைக்க மாட்டாங்க, மற்றும் இப்போ IPL ஷெட்யூல் மாறினதுனால எந்த டீமுக்கு அதிக நஷ்டம், இதெல்லாமே தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது ஃபாரின் பிளேயர்ஸ் விஷயத்துல பிரச்சனை வர்ற நாடுகள் பத்தி பார்ப்போம். எந்த நாட்டு பிளேயர்ஸ் IPL அதிகமா ஆட வாய்ப்பு இருக்கோ அதை முதல்ல பார்ப்போம். இப்போ ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து இந்த 2 டீம்களோட பிளேயர்ஸ் கட்டாயமா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற எந்த நேஷனல் கமிட்மெண்ட்ஸும் இல்ல. ஆனா சில நியூசிலாந்து பிளேயர்ஸ் அவங்க நாட்டுக்கு போயிட்டதா செய்தி வருது. ஆனா இவங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இல்லாததால ஒரு சில நாள்ல திரும்ப வந்துடுவாங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இங்க தான் இருக்காங்க போல. இலங்கை டீம் பிளேயர்ஸ் விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இவங்களுக்கும் இப்போதைக்கு எந்த நேஷனல் கமிட்மெண்ட்டும் தெரியல. சோ பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் இலங்கை இந்த 3 நாட்டு பிளேயர்ஸ் கட்டாயமா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க நாட்டுக்கு போயிருந்தாலும் திரும்பி வர்ற வாய்ப்பு அதிகம். மற்ற நாடுகளை பாத்தீங்கன்னா பெரும் பின்னடைவுகள் தெரியுது. குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 டீம்களுக்கும் WTC ஃபைனல் நடக்க போகுது. அதுவும் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து. விஸ் மீன்ஸ் IPL முடிய 7 நாள்ல ஆரம்பிச்சிடுது. சோ இந்த சின்ன கேப்ல WTC ஃபைனலுக்கு தயாராகிறது கஷ்டம் என்பதால இப்போ இந்த 2 அணி பிளேயர்ஸ் விஷயத்துல குழப்பங்கள் இருக்கு. உண்மையா சொல்ல போனா சில ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஏற்கனவே அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் வர்றதில்லைனும் சிக்னல் தராங்க. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முதல் முறையா WTC ஃபைனல் ஆட போறாங்க. இதனால இந்த ஃபைனல் மேட்சை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கிடைக்குமா மாட்டாங்களான்ற சந்தேகம் இருக்கு. இதை விட ஒரு சீரியஸ் விஷயம் என்னன்னா இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் இருக்கு. சோ உண்மையா 2 டீமுமே 29ஆம் தேதியிலிருந்து ODI சீரிஸ் ஆட போறாங்க. அண்ட் அப்புறம் உடனே T20 சீரிஸும் இருக்கு. உண்மையா வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா மே 21ஆம் தேதியிலிருந்து அயர்லாந்தோட ODI சீரிஸ் இருக்கு. சோ இதனால இப்போ IPL ஷெட்யூல் இதோட டைரக்டா மோதிக்குது. விஸ் மீன்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. உண்மையா வெஸ்ட் இண்டீஸ் டீம் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துடன் நடக்க போற ODI சீரிஸ்க்காக ஸ்குவாடையும் அறிவிச்சிட்டாங்க. சோ ஸ்குவாட்ல ஷமர் ஜோசப் இருக்காரு, ஷெர்ஃபன் ரூதர்போர்ட் இருக்காரு, ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்காரு. இப்போ 3 பேரும் IPL ஆடுறாங்க. சோ லக்னோ டீம் ஷமர் ஜோசப்பை பெருசா பயன்படுத்தல. ஆனா ஷெர்ஃபன் ரூதர்போர்ட் மற்றும் ரொமாரியோ ஷெஃபர்ட் இருவருமே அவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். குறிப்பா குஜராத் டீம் ரூதர்போர்ட்டை முதல் மேட்ச்ல இருந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க. RCB டீமுக்கு ஷெஃபர்ட் முக்கியமான பிளேயரா மாறிட்டாரு சில மேட்ச். சோ இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா கட்டாயமா 2 டீம்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸ்குவாட்ல இவங்க பேர் இருக்கிறதால போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் போர்டு கட்டாயமா PCCA பேச்ச கேட்க வாய்ப்பு இருக்கு. வெறும் 3 பிளேயர்ஸ் மட்டும் என்பதால் இவங்களுக்கு விதிவிலக்கு தரலாம். அதாவது 3 பேரையும் ஸ்குவாட்ல இருந்து நீக்கி வேற பிளேயர்ஸ் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா நேஷனல் கமிட்மெண்ட்ஸுக்காக இவங்க 2 பேருமே 20ஆம் தேதி போயிட்டாங்கன்னா அப்புறம் கட்டாயமா பாதிப்பு ஏற்படும். அதாவது குஜராத் மற்றும் RCB டீம்களுக்கு அதிகம் பாதிக்கப்படும். இனி இங்கிலாந்து பிளேயர்ஸ் விஷயத்துக்கு வந்தா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி மே 20ஆம் தேதியில இருந்து இவங்களுக்கு ODI சீரிஸ் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட. அண்ட் அப்புறம் உடனே T20 சீரிஸும் ஆட போறாங்க. இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பா பிளே ஆஃப் மேட்சுகள் இருப்பாங்களா இல்லையான்றது இப்போ பெரிய குழப்பம். ஒரிஜினல் IPL ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா இவங்களோட ஷெட்யூல் எங்கேயும் மோதிக்கல. ஆனா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால பிளே ஆஃப் மேட்சுகள் எல்லாம் இங்கிலாந்து சீரிஸ் கூட மோதிக்குது. மேலும் இப்போ IPL இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் RCB டீம்ல 3 இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ இவர்களில் ஃபில் சால்ட், ஜேக்கப் ஆர்டல் மற்றும் லியாம் லிவிங்ஸ்டன் இந்த 3 பேரும் RCB பிளேயர்ஸ். அப்புறம் CSK டீம்ல ஜேமி ஓவர்டான் மற்றும் சாம் கர்ரன் இருக்காங்க. அதே போல மும்பை டீம்ல 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, ரீஸ் டாப்லி மற்றும் வில் ஜாக்ஸ். கடைசியாக குஜராத் டீம்ல ஜோஸ் பட்லர், அப்படியே RR டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர். பெரும்பாலும் 9 பிளேயர்ஸ் இங்கிலாந்து ODI மற்றும் T20 சீரிஸுக்கு தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர்கள் CSK மற்றும் RR டீம்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது.
ஏன்னா 2 டீமும் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியேறிட்டாங்க. ஆனா ஆர்சிபி, எம்ஐ மற்றும் குஜராத் இந்த 3 டீம்கள் விஷயத்துக்கு வந்தா பிளே ஆஃப்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஆர்சிபி மற்றும் குஜராத் இப்போ டாப் 2ல இருக்கு. அண்ட் இந்த டீம்களை சேர்ந்த பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா குஜராத் டீமுக்கு ஜோஸ் பட்லர் ரொம்ப முக்கியமான பிளேயர். அதே போல ஆர்சிபி டீமுக்கு ஃபில் சால்ட் மற்றும் ஜேக்கப் ஆர்டல் 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மும்பை டீமுக்கு வில் ஜாக்ஸும் ஓரளவிற்கு நல்லா ஆடுறாரு. சோ இதனால இங்கிலாந்து பிளேயர்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல கிடைக்கலன்னா கட்டாயமா இந்த டீம்களுக்கு பாதிப்பு ஏற்படும். முக்கியமா ஆர்சிபி டீமுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். ஆனா இங்கிலாந்து இன்னும் அவங்க ஸ்குவாடை அறிவிக்கல. இதனால மேபி எக்ஸ்டெண்டட் ஷெட்யூலை பேஸ் பண்ணி பிசிசிஐ இசிபி கிட்ட கேட்கலாம். அதாவது பிளே ஆஃப்ஸ் ஆட போற இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல தேர்வு செய்ய வேண்டாம்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க போர்டோட சேர்ந்த பிளேயர்ஸ் நேஷனல் கமிட்மெண்ட்ஸ்க்கு அதிக முன்னுரிமை தந்தா கட்டாயமா போயிடுவாங்க. மேலும் இப்போ இங்கிலாந்து டீம் ஓடிஐ ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அவங்க மறுபடியும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையா இந்த சீரீஸ்ல இருந்து இங்கிலாந்து டீமுக்கு ஒரு புது ஒயிட் பால் கேப்டன் வர்றாரு. இதனால முழு பலத்தோட ஆட பார்ப்பாங்க. சோ பெரும்பாலும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பிளே ஆஃப் மேட்ச்களுக்கு கிடைக்காம போக அதிக வாய்ப்பு தெரியுது. மத்த டீம்கள் விஷயத்திற்கு வந்தா ஆஸ்திரேலியா பத்தி தனியா சொல்ல வேண்டாம். அவங்க நாட்டுக்கு தான் அதிக பிரையாரிட்டி தருவாங்க. உண்மையா இன்னைக்கு தான் அவங்க WTC ஃபைனல் ஸ்குவாடையும் அறிவிச்சாங்க. ஆண்டதுல இருந்து இப்போ 5 பிளேயர்ஸ் IPL ஆடுறாங்க. சோ அவர்களில் பாட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட் மற்றும் மிட்செல் ஸ்டார்க் இந்த 3 பேரும் ஏற்கனவே ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அப்படியே ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் ஜோஷ் ஹாசில்வுட் 2 பேரும் ஸ்குவாட்ல இருக்காங்க. இதனால 5 பிளேயர்ஸ் திரும்பி IPL வர வாய்ப்பே தெரியல. குறிப்பா பாட் கமின்ஸ் மற்றும் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. ஏன்னா SRH டீம் ஏற்கனவே வெளியேறிடுச்சு. மிட்செல் ஸ்டார்க் பாத்தீங்கன்னா அவரும் வராம போக அதிக வாய்ப்பு இருக்கு. உண்மையா அவரோட தனிப்பட்ட மேனேஜர் ஒரு அப்டேட் தந்திருக்காரு. அவர் வரமாட்டார்னு சொல்லியிருக்காரு. இனி ஜோஸ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா கிடைக்காம போக அதிக வாய்ப்பு தெரியுது. ஆனா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸுக்கு சுதந்திரம் தந்திருக்கு. அதாவது பிளேயர் ஸ்போர்ட்ஸ் பண்ணாம உங்களுக்கு வேணும்னா IPL ஆடலாம்னு ஆப்ஷன் தந்திருக்காங்க. BBKMக்கு ஜோஸ் இங்கிலீஷ் முக்கியம் என்பதால அவர் திரும்பி வர்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜோஷ் ஹாசில்வுட் விஷயத்துல மட்டும் வித்தியாசம் இருக்கு. அவர் பெரும்பாலும் ஆட மாட்டார். ஏன்னா அவருக்கு காயம் இருக்கு. அதுவும் தோள்பட்ட காயம். இதனால WTC ஃபைனலை மனசுல வச்சு ரிஸ்க் எடுக்க முயற்சி செய்ய மாட்டாரு. மேலும் இப்போ சமீபத்தில் அவர் பல காயங்களில் இருந்து திரும்பி வந்துள்ளாரு. சோ ஜோஷ் ஹாசில்வுட் 99% IPL 2020 இருந்து ரூல் அவுட் ஆகிவிட்டார். இதனால ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல அவரை மறந்துடலாம். இனி மத்த 4 ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் விஷயத்துல போர்டு சுதந்திரம் தந்துருச்சு. அதாவது உங்களுக்காட தோணுனா IPL ஆடுங்க, மீதி விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. IPL பிரான்சைஸ்கள் கூட இந்த முடிவு பிளேயர்ஸ் கிட்ட விட்டுட்டதா செய்தி வருது. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா திரும்பி வாங்க, இல்லனா வண்டான்னு சிக்னல் தந்திருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் யுத்த பின்னணியில சில ஃபாரின் பிளேயர்ஸ் பயம் காட்டுறாங்க. அதாவது பாதுகாப்பில் முழு நம்பிக்கை இல்ல. இதனால IPL பிரான்சைஸ்கள் யாரையும் திரும்பி வர வற்புறுத்தல. சோ எனக்கு தெரியும் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் திரும்பி வர்றதுக்கு அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. பெரும்பாலும் தவிர்க்கவே பார்ப்பாங்க. கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா விஷயத்துக்கு வந்தா இந்த டீமில் 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவர்களில் பெரும்பாலான பிளேயர்ஸ் WTC ஃபைனல் ஆட போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமில் பாத்தீங்கன்னா ரியான் ரிகால்டன் மற்றும் கார்பன் பாஸ் இருவரும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுறாங்க. ஆண்டர்லைன் மார்க்ரம் மற்றும் மேத்யூ பிரெடகேஜ் இருவரும் லக்னோ டீமுக்கு ஆடுறாங்க. அப்புறம் ககிசோ ரபாடா மற்றும் ஜெரால்ட் கோட்ஸி GD பிளேயர்ஸ். அப்புறம் PBKSல மார்க் கன்சன், RR டீம்ல மாபாக்கா, DC டீம்ல ஸ்டப்ஸ் அண்ட் கடைசியா RCB டீம்ல லுங்கினிடி. இந்த 10 பிளேயர்ஸ் WTC ஃபைனல் ஆட அதிகம் வாய்ப்பு தெரியுது. பெரும்பாலும் இந்த 10 பேரில் 9 பேர் கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. லுங்கினிடி விஷயத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்த 9 பிளேயர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் டீம்ல ரெகுலரா ஆடுறவங்க. சோ இதனால இவங்க எல்லாம் WTC ஃபைனல் தயாரிக்காக முன்னாடியே போயிட்டாங்கன்னா, அதாவது லீக் முடிஞ்ச உடனே போயிட்டாங்கன்னா கட்டாயமா பல டீம்களுக்கு பாதிப்பு ஏற்படும். குறிப்பா மும்பை மற்றும் குஜராத் டீம்கள் அதிகமா நஷ்டப்படும். ஏன்னா இந்த 2 அணி பிளேயர்ஸ் தான் போறதுக்கு அதிக வாய்ப்பு தெரியுது. அதே போல ஸ்டப்ஸ் மற்றும் மார்க்ரம் போறதும் அந்தந்த டீம்களுக்கு ஓரளவிற்கு பாதிப்பு தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் அதிகமா கண்டினியூ செய்ய வாய்ப்பு தெரியுது. அண்ட் லீக் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே யார் பிளே ஆஃப் ரேஸ்ல இல்லையோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா மத்த பிளேயர்ஸ் பிளே ஆஃப் ஆடிட்டு அப்புறமா டீம் கூட சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா போட்டு நம்ம PCCIக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அண்ட் அவங்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஏற்கனவே SC20 ஆடுறாங்க நம்ம IPL பிரான்சைஸ்கள் சார்பாகவே. சோ இதனால சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் விஷயத்துல பெருசா சந்தேகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரேக் டைம்ல ரொம்ப சில பிளேயர்ஸ் மட்டுமே வெளியே போனாங்க. பெரும்பாலான சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் அவங்க பிரான்சைஸ் கூடவே இருக்காங்க. சோ
எனக்கு தெரிஞ்சு பெருசா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் விஷயத்துல சந்தேகம் எதுவும் தெரியல. ஆனா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் கட்டாயமா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இங்கிலாந்து எப்பப்பவும் கை கொடுக்காம ஏமாற்றி விடுவார்கள். இப்போ நான் சொன்ன டீம்களோட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபில் சால்ட், ஜேக்கப் ஆர்டல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜோஷ் ஹேசல்வுட், லுங்கினிடி மற்றும் ரோமாரி ஷெஃபர்ட். இந்த 6 பிளேயர்ஸ் இப்போ ஆர்சிபி டீம்ல இருக்காங்க. அண்ட் ஹேசல்வுட் பெரும்பாலும் ஆட மாட்டார். இதனால மத்த பிளேயர்ஸ் கூட போயிட்டாங்கன்னா இன்னும் ஆர்சிபி டீமுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அவங்க பிளே ஆஃப்ஸ் போனாலும் கப் அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. வெறும் அவங்களுக்கு டீம் டேவிட் மற்றும் தினேஷ் கார்த்திக் மட்டுமே எந்த சந்தேகமும் இல்லாம இருக்காங்க. லுங்கினிடி விஷயத்துல கூட ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கலாம். ஆனா மத்த 5 பிளேயர்ஸ் மட்டும் இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. மத்த டீம்கள்ல பாத்தீங்கன்னா குஜராத் டீம் கூட அதிகமா பாதிப்பு அடையலாம். குறிப்பா ஜோஸ் பட்லர் போயிட்டா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனாரபாடா மற்றும் காட்சி விஷயத்துல அவங்க ஏற்கனவே சமாளிச்சிட்டாங்க. அப்படியே ரூத்தர் போர்ட் கூட சில மேட்ச்கள்ல இல்லனாலும் அவங்க ஓரளவிற்கு சமாளிச்சாங்க. சோ குஜராத் டீமுக்கு ஜோஸ் பட்லர் விஷயத்துல தான் அதிக டென்ஷன் இருக்கும். மத்த டீம்கள் பாத்தீங்கன்னா பெருசா பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வெறும் டிசிக்கு தான் கொஞ்சம் அதிக பாதிப்பு தெரியுது. ஸ்டார்க் மற்றும் ஸ்டப்ஸ் 2 பேருமே முக்கியமான பிளேயர்ஸ். இதனால ஒருவேளை டிசி டீம் பிளே ஆஃபுக்கு போயிட்டா இவங்க 2 பேரும் இல்லனா அவங்க கட்டாயமா ஓரளவிற்கு பின்னடைவை சந்திப்பார்கள். அதே போல மும்பை டீம் விஷயத்துல ரிகால்டன் மற்றும் வில் ஜாக்ஸ் கூட முக்கியமான பிளேயர்ஸ். கார்பன் பாஸ் கூட சில மேட்ச்கள்ல நல்லா ஆடி இருக்காரு. இதனால ஒருவேளை பிளே ஆஃப்ஸ்ல இவங்க கிடைக்கலனா மும்பை டீமுக்கு கூட பெரிய பாதிப்பு ஏற்படும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.